அன்பின் பரம தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்திரே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. கர்த்தாதி கர்த்தாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ராஜாதி ராஜாவே, ஏசு ராஜாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ஆமாப்பா, இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போ எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். James 4th chapter 10th verse. Humble yourselves before the Lord and he will lift you up. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஆமென். Thank you Jesus. இயேசுவே, இந்த வசனத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர வாழ்க்கையில அவங்க யாவரும் உமக்கு முன்பாக தாழ்மைப்பட கிருபை செய்யுங்க. பெருமையின் ஆவி யார்கிட்ட அது இருந்தால் தகப்பனே, அதை நீக்கி போடுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். மனத்தாழ்மை உள்ள பாத்திரவன்களாக எங்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்க உருவாக்கி தருமாறு கெஞ்சி கேட்கிறோம். கிருபைகள் இருக்கலாம், தாளந்துகள் இருக்கலாம், ஆனா தகப்பனே, ஒரு நல்ல கேரக்டர் எங்களுக்கு இருக்க வேண்டும். ஏசப்பா, இருதயம் சுத்தமாக இருக்க கிருபை செய்யுங்க. அப்பொழுது ஏற்ற நேரத்துல இயேசுவை நீங்க எங்களை உயர்த்த போவதற்காக நன்றி. எங்கள் ஒவ்வொருத்தரையும் தாழ்மை உள்ள பாத்திரவன்களாக நிலைநிற்க கிருபை செய்யுங்க இயேசுவை. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அதன்படி நீங்க எங்களை ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். ஆவியின் கனி உள்ள வாழ்க்கையாக நாங்க வாழ எங்களை தகுதிப்படுத்துங்க இயேசுவை. நீங்க பெருகணும், நாங்க செருகணும். எங்க வாழ்க்கையின் எல்லைகள்ல உம்முடைய கிருபையாக தான் நாங்க ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறோம் என்று அறிந்து அது புரிந்து நடக்க கிருபை செய்யுங்க. எங்கள் குறைகளை மன்னிங்க தேவனே. பாவியாக எங்கள் மேல் கிருபையா இருங்க. நாங்க எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக நாங்க இருக்கிறோம். உம்முடைய ரட்சிப்பு எங்களை ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி. உங்க பாதத்தண்டை அமர்ந்திருந்து வேதத்தை தியானிக்கிறப்போ, ஜெபிக்கிறப்போ, உம்முடைய வார்த்தை எங்க இருதயத்துக்குள்ள போறப்போ இயேசுவே, எங்களை அது உருவாக்கும். மனிதர்கள் மத்தியிலும் பிறர் மத்தியிலும் நாங்க தாழ்ந்து போக கிருபை செய்வீர். உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எங்க இருதயத்துல வேணாம், அதை நீக்கி போடுமாறு கெஞ்சி கேட்கிறோம். உம்முடைய வார்த்தைக்காக நாங்க தியானிக்கிற பாத்திரவன்களாக எப்பொழுதும் இருக்க கிருபை செய்யுங்க. அப்பொழுது நாங்க மறுரூபமாக்கப்படுவோம். கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக நீர் எங்களை உருவாக்குவீர் இயேசுவே. Thank you Jesus. Hallelujah. உம்முடைய கிருபையினால் எங்களை ஆளுகை செய்யுங்க. மூடி மறைத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க அப்பா. பிறர் எங்களை பார்க்கிறப்போ இயேசுவின் பிள்ளைகளாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, கிறிஸ்துவின் ஒளியாக இருக்க கிருபை செய்யுங்க. ஒரு தாழ்மையுள்ள பாத்திரவன்களாக எங்களை வழி நடத்துங்க, ஆளுகை செய்யுங்க. மனத்தாழ்மை தாங்க, பொறுமையை தாங்க. எந்தெந்த நேரத்துல தகப்பனே நாங்க அமைதியாக இருக்க வேண்டுமோ அப்பொழுது அமைதியாக இருக்க கிருபை செய்யுங்க. எங்களை ஆளுகை செய்து வழி நடத்துங்க. நாங்க உயிர் வாழ்கின்ற ஒவ்வொரு நொடியும் உம்முடைய கிருபை, தயவு, காரண்யம் உமக்கு பயந்து சாட்சிகளாக நிற்க கிருபை செய்யுமாறு நாங்க கெஞ்சி கேட்கிறோம். தெய்வ பயம் வேண்டும் இயேசுவே. எங்களுக்கு உங்களை குறித்திருக்கிற பயம் இருந்தா தானாங்க மனத்தாழ்மை உள்ளவர்களாக நாங்க மாறிடுவோம். எங்களோட பதவியோ எங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து நாங்க மேன்மையை பாராட்டதுபடி இதெல்லாம் உங்ககிட்ட இருந்து நாங்க பெற்றுக்கொண்டோன்ற உணர்வு பூர்வமான காரியங்களோடு, சிந்தனையோடு எங்களை ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். கர்த்தருக்கு முன்பாகவும் மனிதர்கள் முன்பாகவும் நாங்க தாழ்மையாக இருக்க கிருபை செய்யுங்க. எங்களுக்கு ஏற்ற நேரத்துல உயர்வை வைத்திருக்கிறீர், அப்பொழுது உயர்த்து போவதற்காக நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. இன்றைக்கு யார் யார் என்னென்ன காரியங்களாக போகிறார்களோ அவங்கள பாதுகாத்து பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க. உங்க கரம் முன்னும் பின்னுமாக இருப்பதாக தேவ தூதர்களால் பாதுகாத்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். மை beloved brothers and sisters, இன்னைக்கு சண்டே சர்ச்சுக்கு போங்க. சத்தியம் ரொம்ப முக்கியம். சத்தியம் உங்களை உருவாக்கும். God bless you my brothers and sisters. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.